அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2 குரு, 4ஆம் இடத்தில் கேது பகவான், 10ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் ராகு, லாபஸ்தானத்தில் சனி சூரியன் சுக்கிரன் இணைவு. ஆக ராசியாதிபதி சுக்கிரன் சூரியன் சனி இணைவு என்பதாலும் 2 குரு என்பதாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சாதகமாக இருப்பதாலும் தாங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். ஏனென்றால் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். கணவருடன் அனுசரிப்பு நன்றாக இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் கணவரால் ஏற்கப்படும். நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். நகைகள், ஆடைகள், ஆபரணங்கள் சேரும். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலங்கள் தங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு முன்னேறுவீர்கள். அபரிமிதமான லாபம் உண்டாகும். மற்றவர்களை விட தொழிலில் நல்ல சம்பாத்தியம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி, தகவல் தொடர்பு போன்றவை நல்ல விதமாக நடைபெறும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் தங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வேண்டிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். சுகாதிபதி சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்து இருக்கிறார். அரசாங்க காரியங்களில் உள்ள சிக்கல்கள் அனைத்தும் அகலும். அரசு சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் தங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். உயர் தேர்வு IAS, IPS, பேங்க் எக்ஸாம் போன்றவற்றில் எளிதாக தாங்கள் பாஸ் செய்யலாம். மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான உறவு இருக்கும். தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் தேவைக்கு ஏற்றபடி பணம் வந்து கொண்டே இருக்கும். குரு தங்களின் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் பகை மாறும். தங்களிடம் பகைமை பாராட்டுபவர்கள் தங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவர். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு இது நல்ல காலம். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் ரிஷபராசினருக்கு சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறார். ஆடல், பாடல், நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம், அபரிமிதமான வருமானம் கிடைக்கும். சிலர் கலைத்துறை நிகழ்ச்சிகளுக்காக வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஆனால் சில குறைபாடுகள் இருக்கின்றன. சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் தாயார் உடல் நலனில் கவனம் தேவை. திடீர் இடமாற்றம் நிகழலாம். குறிப்பாக நீங்கள் விரும்பாத இடத்தில் சிலருக்கு பணி மாற்றங்கள் வரக்கூடும். ரிஷபராசினருக்கு கண்கள், எலும்பு, மூட்டு உபாதைகள் வரலாம். தினமும் பகவத்கீதை படியுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். மனதில் அமைதி குடிகொள்ளும். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம்.